உங்களுக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? லைஃப் ஓவரால் நல்லா போகுது, பெருசா ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல. ஒர்க் போகுது, சம்பளம் வருது, ஃபேமிலி ஓகே, ஹெல்த் இஷ்யூஸ் இல்ல. ஆனா, உள்ள ஒரே ஒரு டவுட் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கா? என்னடா லைஃப் இது? இத பத்தி தான் பார்க்க போறோம். இது லைஃபோட அட்வைஸ் இல்ல, ரியாலிட்டி. நாடா வாழ்க்கை இது. ரியாலிட்டி 1. நம்ம லைஃப்ல டிசாஸ்டர்லாம் சடனாலாம் வராது. சின்ன சின்ன மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். நைட்டு லேட்டா தூங்குறது நார்மல் ஆயிடும். மார்னிங் டயர்டா எழுந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். பிஸி தான் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்மள நாமளே கன்வின்ஸ் பண்ணிடுவோம். பஸ் ஆனா இந்த சின்ன சேஞ்சஸ் தான் ஸ்லோவா நம்ம எனர்ஜியை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். கொஞ்சமா நம்ம யோசிச்சு பார்த்தா லாஸ்ட் 6 மந்த்ல நம்ம என்ன நியூவா பண்ணோம்? நியூ பிளேஸுக்கு போனோமா? நியூவா ஸ்கில் ஏதாவது கத்துக்கிட்டோமா? ஆர் நம்ம பண்ணதே மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டடா அதே பண்ணிட்டு இருக்கோமா? சொல்லட்டுமா? நான் சொல்லுவேன். மார்னிங் வேக்கப்பு, ஃபோன் செக்கு, ஒர்க்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஈவினிங் டயர்டு, நைட் ஸ்க்ரோலு, ஸ்லீப்பு. இதான நம்ம ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டே என்ன யோசிக்கிறீங்க? அதே தான் ரிப்பீட்டு. இதான எல்லாரும் பண்றது. இந்த ரொட்டீனால லைஃப் எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க இதை யோசிக்க ஆரம்பிக்கவே இல்லைன்னா லைஃப் நடக்குது. நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோமா? அதான் முக்கியம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரியாலிட்டி 3. ரியாலிட்டி 3 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ரியாலிட்டி 3 பத்தி சொல்லணும் அப்படின்னா சோஷியல் கம்பேரிசன். ரியாலிட்டி 3ல ஃபோனை ஓப்பன் பண்ணோடனே எல்லார் லைஃப்பும் ஹைலைட்டடாக தெரியுங்க. ஒருத்தங்க ட்ராவல் போஸ்ட் போடுவாங்க, சக்ஸஸ் போஸ்ட் போடுவாங்க, இல்லை ரிலேஷன்ஷிப் கோல்ஸு, மோட்டிவேஷனு, திடீர்னு ஒர்க்கு, ஜாப்பு அது மாதிரிலாம் என்னென்னவோ போட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரைட்டாக வாட்ஸ்அப்பு இல்லை இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒன்று ஸ்க்ரோல் பண்ண போவோம். ஆனால் இதெல்லாமே நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற டவுட்டு எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த கம்பேரிசன் வெறும் 5 நிமிஷம் தாங்க இருக்கும். ஆனால் அந்த 5 நிமிஷம் நம்மளுடைய ஃபுல் கான்ஃபிடென்ஸும் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்து அது போல் நம்ம இது இல்லையே அப்படின்னு நினச்சி ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். நமக்கானது நமக்கு கிடைக்கணும் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். அவ்வளவுதாங்க. பாக்கி எல்லாமே கிடைக்கும். யாரும் நம்ம ஸ்ட்ரகிள ஷேர் பண்ண வரவே மாட்டாங்க. ஏன்னாங்க உண்மைதான். யாரும் நம்ம ஸ்ட்ரகிள ஷேர் பண்ண வரவே மாட்டாங்க. நம்ம தான் நம்மளுடைய லைஃப்பை கம்பேர் பண்ணி கன்ஃபியூஷன் பண்ணி நம்மளே தான் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த சைலண்ட் ப்ரெஷர் தான் ரொம்ப டேஞ்சரஸ். ரியாலிட்டி நம்பர் 4ங்க. இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, பிஸின்னு சொல்லிட்டு நம்மளே கன்வின்ஸ் பண்ணிட்டு எங்கேயுமே போக மாட்டோங்க. இதனால பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இது என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, விசிட் பண்ணா போக மாட்டோம். யாராவது எங்கேயாவது கூப்பிட்டா, "இல்ல எனக்கு ஒர்க் இருக்கு, நான் வரல" அப்படிங்கிறது மாரி நம்ம பிஸின்னு நெனச்சுக்கிட்டு ஒரு ஒரு இடத்துக்கும் நம்ம போகாம இருப்போம். இப்படி பண்றதுனால நம்ப எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டே இருப்போங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. நீங்க கூப்பிட்ட நேரம் வரலன்னு சொன்ன அந்த நேரம், ஃப்ரெண்ட்ஸு பிஸின்னு ஆயிடுவாங்க. பேரண்ட்ஸுக்கு ஏஜ் ஆயிடும். மொமெண்ட்ஸும் மூவ் ஆயிட்டு போயிட்டே தாங்க இருக்கும். ஸோ, அந்தந்த டயத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, உங்க ஹாப்பினஸ்க்காகவாவது நீங்க அந்த டயத்துல அங்க போயிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டைமு யாருக்குமே வெயிட் பண்ணவே பண்ணாது. அதுக்கப்புறம் உட்காந்து ரிக்ரெட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது எமோஷ்னலாக எவ்வளோ டிஸ்டன்ஸு என்னென்ன இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் போயிடுங்க. இதாங்க ரியாலிட்டி. உண்மையான ரியாலிட்டி. ரொம்ப நோட் பண்ணிங்க. பிஸின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிடாதீங்க. டைம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. ரியாலிட்டி நம்பர் 5. ரியாலிட்டி 5னோட நான் என் ஹார்ட்டை தொட்டேன் அப்படின்னா, இது எல்லாருடைய
ஒரு பர்சனலா கனெக்ட் ஆகுற ஒரு ரியாலிட்டிங்க. இது என்ன அப்படின்னா, இன்னர் சைலன்ஸ். இன்னர் சைலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க உங்ககிட்ட முதல்ல பேசியிருக்கவே மாட்டீங்க. அது லைஃப் ஸ்மூத்தா இருக்கிறதுனால, நம்ம கிட்ட பேசிக்கவே மாட்டோம். நம்ம கிட்ட பேசுறதுனா, உடனே கண்ணாடி முன்னாடி நின்னு பேசுறதா அப்படிலாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட நீங்க கான்வர்சேஷன் பில்ட் பண்ணீங்களா? அதான். எப்படின்னா, நான் வந்து ஹேப்பியா இருக்கேனா? அப்படின்னு நீங்க ஒரு இன்னர் சைலன்ஸ் கிட்ட நீங்க பேசுவீங்க. அது வந்து ஒரு ரியாக்ட் ஒண்ணு பண்ணும். ஆனா, அது வெளியில யோசிக்க உங்களுக்கு பயமா இருக்கும். வெளியில எல்லாமே ஓகே மாரி தான் தெரியும். வொர்க் இருக்கும், இன்கம் வந்துட்டுருக்கும். நம்ம டெய்லி வந்து என்ன ரொட்டீனோ, அத டெய்லியும் பேஸ் பண்ணி அதையே பண்ணி போயிட்டுருப்போம். வெளியில எல்லாம் ஓகே மாரி தான் தெரியும். ஆனா, அந்த இன்னர் என்ன சொல்லும் அப்டின்னா, "இல்ல, கொஞ்சம் எம்ப்டினஸ் இருக்கு." அப்படிங்கிறத உங்ககிட்ட அப்பப்ப சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எப்பலாம் வரும் அப்டின்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்ன ஒரு 2 நிமிஷம் சைலன்ஸா வருங்க. அப்பதான் நம்மளுடைய ரியல் தாட்ஸே என்னன்னு வரும். நான் சொன்ன இன்னர் சைலன்ஸ் அப்பதான் வெளிலயே வரும். நான் என்ன அச்சீவ் பண்ணேன்? நான் என்ன ட்ரை பண்ண போறேன்? நான் என்ன இடத்துல பிளேஸ் ஆகப் போறேன்? அப்படிங்கிறதுக்கான எல்லாமே அந்த இன்னர் சைலன்ஸ் அந்த 2 மினிட்ஸ்ல உங்கள்ட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணும். சில நேரத்துல அது உங்களுக்கே ஆன்சர் தெரியும். ஆனா அக்செப்ட் பண்ண நம்ம பயப்படுவோம். அது ஏன் அப்படின்னா, சேஞ்ச் பண்ணா எஃபர்ட் வேணும். எஃபர்ட் போடணும் அப்படின்னா, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன விட்டு நீங்க வெளில வரணும். இதெல்லாம் நம்ம வெளில வந்து நம்ம எல்லாம் கரெக்ட்டா பண்ணோம்னா, நாங்க இருக்க கம்ஃபர்ட் ஜோன விட அந்த டெய்லி ரொட்டீன் பார்க்குற வொர்க் அது அஃபெக்ட் ஆயிடுமோ என்ன அப்படின்னு இந்த இன்னர் சைலன்ஸ அப்படியே நீங்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க. நம்ம பிஸியா இருந்துட்டு இன்னர் வாய்ஸ மியூட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சைலன்ஸ் சைலன்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் இல்ல. சைலன்ஸ்ல ஒரு உண்ம தான் டேஞ்சரஸ். ரியாலிட்டி 6 ஸ்ட்ராங் ஃபேஸ். எல்லாருமே நம்மள ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி தான் பார்ப்பாங்க. முக்கியமா ஃபேமிலி கிட்ட, ஃபிரெண்ட்ஸ் கிட்ட, சொசைட்டில எல்லாரும். ஒரு ஆஃபீஸ்ல போனா ஒரு கான்ஃபிடென்ட் அந்த மாரி ஒருத்தர் நம்மள ஸ்ட்ராங்கா பார்ப்பாங்க. ஆனா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, யார்கிட்ட நம்ம வீக்கா இருக்க முடியுது? இது ரொம்ப முக்கியம். அது நமக்கு கஷ்டம் இருந்தாலும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பரவாயில்லன்னு போயிட்டே இருப்போம். நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். யாராவது ரியலாவே "நீ நல்லா இருக்கியா? நார்மலா இருக்கியா? எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்டாலும், நான் ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு "நான் ஃபைனா தான் இருக்கேன். நல்லா இருக்கேன்." அப்படிங்கிறது மாரி சொல்லிட்டு போகும். ஆனா உண்மையிலேயே நம்ம நல்லா இருக்கோமா? அப்படின்னு கேட்டா, இல்ல. ரொம்ப டயர்டா இருக்கும். பிசிக்கலா இல்ல, எமோஷனலா. இன்னும் டீப்பா யோசிச்சீங்கன்னா, ஒரு சில பேரு ஆல்வேஸ் மெச்சூராவே இருக்கணும். ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும். அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, அப்படியே இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அத ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு, சரி ஒரு நாள் வந்து நம்ம கண்ட்ரோல்ல பிரேக் பண்ணணும். வேண்டாம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்குவோம் நல்லாருக்கும் அப்படின்னு நெனைச்சாலும், அவங்களுக்கு அந்த ஒரு கட்டத்தில கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கும். எங்க நம்ம தப்பு பண்றோமோ அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க ரொட்டீன் லைஃப்ப தாண்டி ஒரு விஷயம் பண்ணும்போது. அப்படி இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராங் ஃபேஸ மறைச்சு அவங்க பண்றது எல்லாமே இன்சைட்ல அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆயிட்டே இருக்கும். ஒரு நாள் சடனா அந்த ஸ்ட்ராங் ஃபேஸ் மெயின்டெயின் பண்றவங்க, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் செம்ம கோவமா ஃபீல் பண்ணி கத்திடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்சைட்ல உள்ள பிரஷரு அந்த ஸ்ட்ராங் ஃபேஸ் எங்க உடைஞ்சிருதோ, பிரேக் ஆயிடுதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப பிரஷர் ஆயிடுவாங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிறது முக்கியம் தான். ஆனா எல்லா நேரத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ரூல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்காக ஒரு பெர்சன் அதாவது உங்க ஸ்ட்ராங் ஃபேஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, ஒருத்தங்கள்ட்ட ஜாலியா அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ரிலேட்டிவ்ஸா, இல்ல ஃபேமிலியோ, இல்ல கப்புலோ யாரா வேணா இருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட உங்க அந்த மாஸ்க்க தூக்கி எறிஞ்சிட்டு, உங்களுடைய ஒரு ஓன் ஃபேஸு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்களோ அப்படி அப்படிங்கிற மாரி யாராவது ஒருத்தங்களையாவது சம்பாரிச்சு வச்சுக்கோங்க. இல்லன்னா, ரொம்ப யோசிக்கணும். உங்க லைஃப் ரொம்ப டேஞ்சரஸ் ஆயிடும். ரொம்ப ஸ்ட்ராங் ஃபேஸ் மெயின்டெயின் பண்ண வேண்டாம். இருக்கலாம், ரொம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரியாலிட்டி. ரியாலிட்டி 6 இதோட முடிஞ்சிருச்சு. வெயிட். வீடியோ புடிச்சிருந்தான்னு பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம இப்ப பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு அட்வைஸ் இல்ல. இது ஜஸ்ட் நார்மல் லைஃப்ல டெய்லி ரொட்டீனா நமக்கு நடக்கிற விஷயங்கள் தான். ஆ 5 மினிட்ஸ் ஸ்க்ரோல் பண்றதா இருக்கட்டும், ஆட்டோ பைலட் மோட்ன்னு பேசணும், கம்பேரிசன் பிரஷர் பத்தி பேசணும், போஸ்ட்போன் பண்ற மொமெண்ட்ஸா இருக்கட்டும், இன்னர் சைலன்ஸு, அப்புறம் கடைசியா பேசினோமே இந்த ஸ்ட்ராங் ஃபேஸு. இது எல்லாமே நம்ம லைஃப்ல ஒரு டெஸ்ட்ராய் பண்றதுக்கான ஒரு விஷயங்களா கூட இருக்கலாம். இல்ல வந்து நம்ம டைரக்ஷன சேஞ்ச் பண்ற ஒரு மொமெண்ட்ஸா கூட கிரியேட் ஆகலாம்.
ஆல்ரெடி நம்ம தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. லைஃப் நல்லா போகுது. ஆனா அப்படிங்கிறது மாரி வச்சிருப்போம். லைஃப் நல்லா போகுது. ப்ராப்ளம் இல்ல. ஆனா அத ஒரு கிளாரிட்டியா மூவ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலா ரெடி பண்ணது. நம்ம கிட்டயே நம்ம ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கணும். நம்ம ஹேப்பியா இருக்கோமா? இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோமா? நம்மகிட்ட உண்மையாவே குரோத் நடக்குதா? இல்ல டைம் மட்டும் போயிட்டுருக்கா? அப்படிங்கிற ஒரு பல கொஸ்டின்ஸோட நம்ம இந்த வீடியோவ ரெடி பண்ணிட்டு, அதுக்கு எல்லாமே உங்களுக்கு இம்மீடியட்டா ஆன்ஸர் வேணும். ஆனா, ஜஸ்ட் நீங்க கேட்க ஆரம்பிச்சா போதும். ஒரு அப்சர்வ் பண்ணா போதும். கொஞ்சோண்டு அவேர்னஸ் தேடி வரும். இது வந்து ஒரு மோட்டிவேஷனோ, இல்ல ஜட்ஜ்மென்ட்டோ அப்படிங்கிற வீடியோலாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு ரிமைண்டரா ஒரு ஸ்மூத்தா ஒரு லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னா, அத ஸ்மூத்துன்னு நம்பிட்டு, உங்க லைஃப்ப நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. லைஃப்ப தொலைச்சிட்டியேடா அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுல்ல. அதனால இந்த ஒரு வீடியோவ நம்ம ரெடி பண்ணோம். இந்த மாரி உங்களுக்கு ரெகுலரா வீடியோ வேணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை வைப்ஸ முன்னாடி சொன்ன மாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டைம் கிடைக்கிறப்ப நம்ம வீடியோ வீக்லி ஒன்ஸோ என்னமோ போட்டுட்ருப்போம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 250 சப்ஸ்கிரைபர் கிட்ட இருக்காங்க போல இருக்கு. ஸோ ஏதோ ரெடி பண்ணுவோம் அப்படின்னு எடுத்து போட்டேன். புடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.